வார்த்தைகளை உங்கள் மனசுக்குள்ளே வச்சு நான் அனுப்ப போகிறேன். நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தாவியால் முழுகி விடுவீர்கள் என்று அர்த்தம். பரிசுத்தாவிக்குள் சோக்காகி விடுவீர்கள் என்று அர்த்தம். பரிசுத்தாவிக்குள் ஊறி விடுவீர்கள் என்று அர்த்தம். இந்த சாயம் போடுவாங்க பார்த்துக்கிறீங்களா? சாயம் சாயம் அப்படின்னு கிராமத்தில் வருவாங்க. என்னடான்னா உங்ககிட்ட 2 சேரீ இருக்கும். இதை நீங்கள் 25 சேரீயாக காட்டலாம். அந்த மஞ்சள் சேரீ எடுத்து பச்சை கலரில் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு அடுத்த நாள் பச்சை கட்டிக்கிட்டு போனீங்கன்னா கூட வேலை செய்கிற டீச்சர்லாம் என்னடா அது அதே மாதிரி ஆனால் பச்சை சேரீன்னு மறுபடியும் அடுத்த வாரம் அதையே நீங்கள் ஊதா கலரும் பூசலாம். பரிசுத்தாவினால ஞானஸ்நானம் என்ன தெரியுமா? அவர் கலர் உங்கள் மேல் வந்துவிடும், அவர் மனம் உங்கள் மேல் வந்துவிடும், அவர் தைரியம் உங்களுக்குள் வந்துவிடும், அவர் சுபாவம் உங்களுக்குள் வந்துவிடும். இது இல்லாத அது மட்டும் பரிசுத்தாவியானவர் அல்ல. இந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களை அப்படியே ஊறுகா மாதிரி, நான் நேற்று சொன்ன மாதிரி வாழைக்காவை அறுத்து பஜ்ஜி போடுற மாதிரி உங்களுக்குள்ள காரம் போட்டு உப்பு போட்டு ஆவியானவருடைய அதே சுபாவம் உங்களுக்குள் வந்துவிடும். நான் நேற்று சொல்லிட்டேன், விளங்கிடுச்சுன்றவங்களாம் கையை வருத்து காட்டுங்க. நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள அப்படியே மேரினேட் ஆகி சோக்காகி ஊறி போயிட்ட ஒரு மனிதனுடைய லட்சணங்கள் என்ன அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, அந்த ஊறிக்கிட்டே இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? 3 நாள் எங்களுக்கு தெரியுது, நல்லாவே உள்ள போயிட்டோம். நாங்கள் வந்தபோது இருந்த மாதிரி இப்போ இல்லை. நாங்கள் ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள அப்படியே உள்ள போயிருக்கிறோம். ஒரு 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 மாற்றம் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் இதை கண்டினியூஸாக நாங்கள் எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது? ஹவு டு கண்டினியூ வில் soaked in the spirit, how to be full of the spirit all the time. அந்த ரகசியத்தை இன்றைக்கு நான் சொல்லி அனுப்ப போகிறேன். எப்பொழுதுமே என்னுடைய கடைசி நாளில் மெயின்டெனன்ஸ்க்காக நான் பேசுவேன். ஹவு டு மெயின்டைன் தட் அனாயிண்டிங் என்று நான் பேசுவேன். 3 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாரும் என் பின்னால் வாயை திறந்து சொல்லுங்க. மறைந்திருந்த ரகசியத்தை அறிந்துகொள். மறைந்திருந்த ரகசியத்தை அறிந்துகொள். மறைந்து இருக்கும் நான் சொல்லலை, மறைந்து இருந்த. அப்படின்னா இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த ரகசியத்தை நீ அறிந்து கொள். 2, மனதை மறுரூபப்படுத்து. 3வது, மற்றவர்களுக்காக, இயேசு ராஜாவுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் வாழ படித்துக்கொள். ஃபர்ஸ்ட், கொலோசையர் 1வது அத்தியாயம் 25 முதல் நீங்க வாசித்துக்கிட்டே வர போறீங்க. 29 வரைக்கும் வாசிக்க போறீங்க. முக்கியமான ஒரு ரகசியத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி அனுப்ப போறேன். நான் நேற்று தினத்திலிருந்து அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஆதி காலங்களுக்கு மறைவா இருந்துச்சு ஒரு ரகசியம். ஆபிரகாமுக்கு மறைவா இருந்துச்சு, ஈசாக்குக்கு மறைவா இருந்துச்சு, தாவீதுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, தாவீதுக்கு தெரியாது, நெகேமியாவுக்கு தெரியாது, தானியேலுக்கு தெரியாது. ஆதி காலங்களுக்கு அப்புறம் தலைமுறைகளுக்கும். எல்லாம் சொல்லுங்க, தலைமுறையா ஒரு ரகசியம் மறைவாவே இருந்தது. மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய. சத்தமா சொல்லுங்க, இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு மட்டும், இன்னும் உலகத்துக்கு தெரியல, பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டதாகிய ரகசியமாகிய தேவ வசனத்தை. இந்த தேவ வசனமே ஒரு ரகசியம். அருமையானவர்களே, நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆதிகால பக்தர்களை போல வாழலாம். இந்த ரகசியம் தெரியலன்னா
ஆபிரகாம் என்ன சொன்னான் தெரியுமா? தூளும் சாம்பலுமான அடியேன். ஏன்? அவன் தூள் தானே, நீங்களும் தூள் தானே. செத்தா நீங்க யாரு? நீங்கள் நானும் செத்தா யாரு? ஒரு 10 நாளைக்கு பிறகு நம்ம என்ன ஆயிடுவோம்? உண்மைதான். ஆனா ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது வெளியாக்கப்பட்ட கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப வெளியாக்கிட்டீங்கப்பா. குட்டு வெளியாயிடுச்சு. குட்டு வெளியாயிருச்சுப்பா. சொல்லுங்க, குட்டு வெளியாயிடுச்சு. குட்டு வெளியாயிடுச்சு. இப்பொழுது வெளியாக்கப்பட்ட அந்த ரகசியத்தை, தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு, இந்த ரகசியத்தை ஃபுல்லா சொல்றதுக்கே உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகளுக்கு ஊழியக்காரன். நீங்களும் நானே யாரு? இஸ்ரவேலரா புறஜாதியாரா? புறஜாதியார். நமக்கு ஊழியக்காரன் யாரு? பவுல். பவுலுக்கு உத்தியோகம் என்ன? ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்ததும் இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிற உத்தியோகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உனக்கு ஒரு பெரிய உத்தியோகம் இருக்கிறது. பெரிய உத்தியோகம் உனக்கு இருக்கிறது. உன்னுடைய உத்தியோகம் என்ன தெரியுமா? ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்த அந்த ரகசியத்தை பூரணமாய் சபைக்கு சொல்லுகிற உத்தியோகத்தை கர்த்தர் இந்த காலத்து ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேங்க் யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. என் உத்தியோகம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என் உத்தியோகம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க அசைன்மெண்ட் இன்றைக்கு எந்த ஊழியக்காரர்களுக்கும் பிரதானமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற பாக்கியம் என்ன ஊழியம் என்றால், நான் இத்தனை வருஷம் சொல்லாத ரகசியத்தை நான் இந்த நாட்களில் பரிசுத்தவான்களுக்கு சொல்லிட்டேன். அதை நீ பூரணமா சொல்லு, அரைக்குறையெல்லாம் சொல்லாத, ஃபுல்லா சொல்லு. அதையே நான் உனக்கு உத்தியோகமாக கொடுத்து இருக்கிறேன். சரி, அதனால தான் நீங்க எசேக்கியா பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா எங்க சொன்னாலும் இதை வந்து அடிப்பேன். இதை என் உத்தியோகம், இந்த உத்தியோகம் நான் இருக்கிறேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய 27 இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று எல்லாரும் சொல்லுங்க. இந்த ரகசியத்துல ஒரு பெரிய மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஒரு பெரிய மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. இந்த ரகசியத்துல மகிமை இருக்கு. இந்த ரகசியத்துல மகிமை இருக்குது. அந்த மகிமை ஐஸ்வர்யமாய் இருக்கு. அந்த மகிமையே ஐஸ்வர்யமா இருக்கு. கொஞ்சம் முக்கியமா நான் சொல்றதை கவனிங்க. நீங்க ஸ்டெடியா நிலவரமா ஆண்டவருக்குள்ள வாழணும்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படிச்சா முடியாது. ஆதியாகம, யாத்திராகம, எண்ணாகம, மல்கியாவை படிச்சா முடியாது. நீங்க அதெல்லாம் படிக்கிறீங்க, எனக்கு தெரியும். நீங்க ஒரு ஸ்டெடியா வாழணும்னா நிருபங்களை படிக்க வேண்டும். நிருபங்களை கர்த்தர் பரிசுத்த சபைக்காகவே எழுதியிருக்கிறார். சரி, நிருபங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாத வரைக்கும் என் வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன். நான் எப்போ அந்த நிருபங்களை வாசிக்க ஆரம்பிச்சனோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெடியா வந்ததை நான் பார்த்தேன். சரி, சீக்கிரமா பாருங்க. மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கையை தட்டுங்க. ஆண்டவர் நல்ல வேலை, இது வரைக்கும் இருந்த ரகசியத்தை இப்ப சொல்ல சித்தமாயிட்டார். அந்த ரகசியத்தில் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் இயேசுவானவர் அல்ல. கிறிஸ்துவானவர் இயேசுவானவர் அல்ல. இயேசுவானவர்னா பாவிகளை ரட்சிக்க வந்தாரு, பரலோகம் போயிட்டாரு. கிறிஸ்துவானவர்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படின்னா அதே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணிக்கொண்டு மறுபடியும் அவர் ஊழியத்தை தொடர்கிறார். மறுபடியும் அவர் வாழுகிறார். இன்றைக்கு உள்ளே இருக்கிறார். இந்த ரகசியம்தான் ஆதி காலங்களுக்கும் மறைஞ்சது, பரிசுத்தவான்களுக்கும் மறைஞ்சது, அவங்களுக்கு எல்லாருக்கும் மறைச்சிட்டு இப்பொழுது வெளியாக்கி அந்த ரகசியத்துல இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. ஆரம்ப காலத்துல என் பிரசங்கெல்லாம் எப்படி தெரியுங்களா? உனக்குள்ள அன்பு இல்லை, உடனே ஜனங்களாம் அழுவாங்க.
அன்புக்காக கதறுன்னுவேன். அன்பு இல்லையா? எனக்கா பெரிய ரிவைவல் வந்துடுச்சுடான்னு ஆகிடும். சும்மா வெளியே பஸ்ஸில் ஏறும்போது நல்லா அழுதாங்கல்ல. அப்புறம் மறுபடியும் வருவேன், உனக்குள் காம பிசாசு இருக்கிறது. இதை சொல்லி 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 என் கவனம் எல்லாம் உனக்குள்ள அது இருக்கு பாவம் இருக்கு, அசுங்க இருக்கு, இப்படியே சொல்லி சொல்லி அவன் அதை அப்படியே நம்பிட்டு, உனக்குள்ள அன்பு இல்லை, உனக்குள்ள பரிசுத்தம் இல்லை, உனக்குள்ள தாழ்மை இல்லை, நீ தாழ்மைக்காக அழு, உனக்குள்ள அன்பு, இப்படியே சொல்லி சொல்லி அழ வச்சு திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப போனா அன்னைக்கு அழும்போது இருந்த அன்பே பரவாயில்லாமல் இருக்கும், இன்னைக்கு அதுவும் இல்லாமல் போயிடும். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், என்னடா அது நம்ம அழ வச்சோம், எல்லாம் கத்துனாங்க, எல்லாரும் முன்னால் வந்து ஆண்டவரே அன்பை ஊற்றும்னுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஊற்றுனது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, காற்றுல அடிச்சுன்னு போயிடுச்சா, ஒழுகி போச்சா, ஓடி போச்சா தெரியும். கடைசியில் பரிசுத்த ஆவியானவர் என் கண்களை திறந்தார். அவங்களுக்கு எது இல்லை என்பதை நீ சொல்லி கொடுக்காதே, நான் அவர்களுக்குள்ள என்ன செய்திருக்கிறேன், என் அன்பை அவர்களுக்குள் ஊற்றி இருக்கிறேன், என் பலனை அவர்களுக்குள் தந்திருக்கிறேன், என் குமாரனையே அவர்களுக்குள் ஊற்றி இருக்கிறேன். அடிமைத்தனத்தின் ஆவியை அவர்களுக்குள் தரவில்லை, குமாரனுடைய ஆவியை நான் அவர்களுக்குள் தந்திருக்கிறேன். ஜெபம் பண்ணா கூட ஆயக்காரன போல அழாதே, இயேசுவை போல ஜெபி அப்பா என்று ஜெபி. இதை எனக்கு எப்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரோ அதுல இருந்துதான் என் மூலமா கர்த்தர் பல ஊழியக்காரர்களை வல்லமையோட பிரகாசிக்கும்படி செய்திருக்கிறார். அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் என்ன சொன்னாங்க, இனி நான் அல்ல, சொல்லிக்கிட்டே இருங்க அந்த வசனத்தை வாயை திறந்து, நான் அல்ல, நான் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். காலையில எழும்பும் போது நல்ல கவனிங்க, காலையில எழும்பும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எழும்பணும். எழும்பும்போது இன்னைக்கு என்ன நடக்க போதா, இன்னைக்கு பிசாசு என்ன பண்ண போறானோ, அந்த ஆள் என்ன பண்ண போறானோ, அப்படி எழும்பக்கூடாது. எழும்பும் போதே படுக்கையிலிருந்து இப்பொழுது இயேசு எழும்புகிறார், இப்பொழுது இயேசு கண்ணாடிக்கு முன்பாக போய் நிற்கிறார், இப்போது இயேசு பிரஷ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா உள்ள இருக்கிறார் இல்ல, இயேசு உள்ள இருக்கிறார் இல்ல. நேற்று நான் சொன்னேன் இல்லை, கண்ணாடியில் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும், எஸ் சாமி நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறீங்க, ஜீசஸ் ரொம்ப சூப்பராக. நான் இன்னைக்கு கண்ணாடியில் போய் சொன்னேன், ஜீசஸ் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறீங்க, டையெல்லாம் நல்லா இருக்குது ஜீசஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, அவருக்கு தானே டை கட்டுறேன். இந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ரத்தத்தோட ரத்தமாக கலந்துடுச்சுன்னா நான் உங்களுக்கு 100% கேரண்டி கொடுக்கிறேன், இதில் மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது, இதில் மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஜெயிக்க போறீங்க இல்ல, ஜெயித்தீர்கள். சொல்லுங்க, நான் தேவனால் உண்டாயிருந்து, நாங்கள் தேவனால் உண்டாயிருந்து பிசாசுகளை ஜெயித்து இருக்கிறோம், பிசாசுகளை ஜெயித்து இருக்கிறோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். விக்கல்ஸ்வர்த் என்ற பக்தன் ஒரு பிசாசுக்கு ஜெபிக்க போறாரு. அந்த பிசாசு மென்டல் ஆஸ்பத்திரியில இருந்து மென்டல் டாக்டருங்க கைவிட்டாங்க, இது இப்போ உருப்படாதுன்னு 4 குண்டர்கள் அவனை கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த அம்மாவை. அது 4 பேரையும் பந்தாடி கொண்டு இருக்கிறது. விக்கல்ஸ்வர்த் ஜெபிக்க போனார். ஜெபிக்க போன உடனே கதவை திறந்தாங்க. சொன்னாங்களா, தயவுசெய்து உள்ள போயிடாது, சிங்கம் மாதிரி உன்னை சாப்பிட்டுரும். இவர் சொன்னாராம் தெரன். உள்ள போறார். உள்ள போன உடனே அது கத்தி, யூ கேன், உன்னால முடியாது. இவர் இல்ல, நம்மெல்லாம் உடனே இயேசுவின் இல்ல, இவர் இப்படி சிரிச்சுக்கிட்டு ஜீசஸ் கேன் அப்படின்னு போனாராம். அவ்வளவுதான், 5 மினிட்ஸ்ல கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டார். உள்ள இருக்கிற அந்த இயேசுவை பாருங்க. ஜான்ஜி லேக் என்ற ஒரு பக்தன், இதெல்லாம் நீங்க படிக்கணும். ஜான்ஜி லேக் என்ற ஒரு பக்தன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் அநேக ஆயிரங்களை சுகமாக்கி கடைசியில் அவர் அமெரிக்காவில் ஒரு பட்டணத்தில் வயசான பிறகு போய் ஒரு ஹீலிங் ஸ்கூல் தொடங்கி ஆயிரக்கணக்கான பேர் சுகமாகி கடைசியில் கவர்னர் டிக்ளேர் பண்ணிட்டார் ஹோல் அமெரிக்காவில், ஸ்பொக்கேன் இஸ் த ஹெல்த்தியஸ்ட் சிட்டி, ஸ்பொக்கேனில் தான் நோயில்லாது இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றார் தெரியுமா, காலையில் எழும்பி, இதெல்லாம் நீங்கள் அப்படியே பண்ணணும், காலையில் எழும்பி சூட்டு போட்டுக்கிட்டு நல்லா டை கட்டிக்கிட்டு ஒரு கண்ணாடி முன்னால் போய் நின்றுக்கிட்டு இப்படி பார்த்து, ஹலோ ஜான்ஜி லேக், உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள் நின்று கொண்டிருக்கிற அந்த இயேசு பெரியவா அப்படி சொல்லிட்டு அப்படி போனாலே ஒரு கம்பீர நடை. அருமையானவர்களே,
யானைக்கு திமிர் பிடிச்ச மாதிரி ஒரு விசுவாசிக்கும் திமிர் வரணும். என்னன்னு திமிர் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்கு எலிசாவுக்கு இது ரொம்ப ஓவர். எலிசாவுக்கு அவங்க வேலைக்காரன் காலையில எழுமனான். நல்லா நல்லா கவனிங்க. காலை எழுமனவன என்ன பண்றீங்கன்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். காலையில எழும்பி வெளியே போறாரு. வாக்கிங் போ, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே போனா பரவாயில்ல. போனா அந்த பட்டணம் ஃபுல்லா ராணுவம், பலத்த ராணுவம், ரதம், குதிரைகள். பார்த்த உடனே ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம்? நீங்க போய் வீட்டுக்கு போகும்போதே அங்க ராணுவம் இருக்கும், பிசாசு இருப்பான். அதை பார்த்துட்டு நான் இயேசுவின் ரத்தம்னாதீங்க. அதுதான் உங்களை பார்த்துக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவை பார்த்துட்டீங்கன்னா பார்வை வேற மாதிரி ஆயிடும். அதான் நான் சொன்னேன், உங்க கண்ணாடியை கழட்டி போட்டுட்டு இயேசுவின் கண்ணாடியை மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க பார்க்கறதே வேற மாதிரி இருக்கும். அருமையானவன் வந்து சொல்றான், பட்டணம் எல்லாம் ராணுவம், பட்டணம் எல்லாம் குதிரை, பட்டணம் எல்லாம் ரதம், என்ன செய்வோம்னா எலிசா உடனே உபவாசம் இல்லை, அழுவல ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டான், பயப்படாத, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவர்கள், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம். கை அப்படி நீட்டி சொல்லுங்க பார்க்கலாம். யார் யாரை நினைச்சுக்கிறீங்களோ நினைச்சுங்க, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம். அவர்களோடு இருக்கிறவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உங்களுக்கு விரோதமா யாராவது மந்திரிச்சு ஒரு 2 குட்டி பிசாச அவன் அனுப்பி கொண்டிருக்கும் போதே தேவ தூதர்கள் கெட்டியாக ஒரு 20 தேவ தூதர்கள் உங்க பக்கத்துல வந்து நின்று விடுவார்கள். அருமையான ஆண்டவர் உங்களை என்னையும் அப்படி ஒரு காத்தா கண்டவன் வந்து அடிக்கிறதுக்கு அவர் சும்மா விட்டாரா? இத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்யறேன், எந்த பிசாசையும் நான் அடிக்கணும்னா நான் எதுக்கு அவருக்கு வேலை செய்யணும்? விடுவாரா? உங்க 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 ஆண்களை கேட்கிறேன், உன் மனைவியை யாரும் வந்து கைய வைக்கலாம் அப்படின்னா நீ எதுக்கு புருஷனா இருக்கிறேன்னு கேட்க மாட்டீங்க. நான் சொல்றேன், மணவாட்டி சபையை தொடும்போது இயேசு சும்மா வாயை கட்டிக்கிட்டு இருக்க மாட்டார். ஒரு பார்வை பார்ப்பார், 100 தேவ தூதர்கள் ஓடி வருவார்கள். சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார். சோ இப்பவே வாயில அறிக்கையிட ஆரம்பிச்சிருங்க, எனக்குள்ள பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், என்னை சூழ தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நீ எனக்கு பயப்படுறதுனால உடனடியா நீங்க சொல்லிடாதீங்க நான் பயந்தாதானே. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனாலேயே கர்த்தர் உங்களை சூழ, சொல்லுங்க, என்னை சூழ பாளையம் இறங்கி தேவ தூதர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க, நான் இங்க நிக்கிறேன், ஏன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க? எங்க இருக்கிறாங்க? இப்ப என்ன சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் நீங்க எல்லாம் பாவம் என்ன அடிக்கிறாளா? நீங்கெல்லாம் என்னை பார்த்து அடிக்கிற ஆள் இல்லை. ஆனாலும் யாராவது ஒன்று திடீர்னு இவன் பேசுறது பிடிக்காம என்ன தூக்கி எரிஞ்சிடுச்சுன்னா என்ன? அப்போ தேவ தூதர்கள் பாதுகாத்திருக்கிறாங்களே, எதிரிகள் வந்தா எவ்வளவு பாதுகாப்பார்கள் அவர்கள். ராணுவத்தை பார்க்கறத விட உடனே அவன் சொல்றாரு, ஆண்டவரே கண்ணை திறந்துருங்க ஆண்டவரே, தேவ தூதரை அனுப்புங்க ஆண்டவரே. இல்லை, கண்ணை திறந்துருங்க. கண்ணை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருக்கிறது, மலைகளை சுற்றிலும். நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி அக்கினிமயமான ராணுவமும் குதிரைகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி கொள்ளுங்க, அப்படியே பாருங்க, மனசுல அப்படியே பாருங்க, எனக்குள்ள கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் இயேசுராஜா, எனக்குள்ள வந்துட்டீங்களே, ஸ்தோத்திரம் நிரந்தரமா
நீங்க எனக்குள்ள வாழறீங்களே. கிறிஸ்துவானவர் சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் வாசம் பண்ணுகிறேன். இந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்திட்டீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதே மாதிரி இயேசு பரிசுத்தாவியானவர் எங்க இருக்காரு? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் அவரை அறிவீர்கள். யோவான் 14:23 சொல்லுது, பிதாவும் நானும் நாங்கள் வந்து அவனுக்குள் வாசம் பண்ணுவோம். இயேசு, நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, இயேசு ரொம்ப தாழ்மை உள்ளவரா பெருமை உள்ளவரா? இயேசு யாரு? தாழ்மை உள்ளவர். அவர் எப்படியுமே பார்த்தீங்கன்னா, என்ன அவரால் எல்லாமலே என்னால் ஒன்றும் முடியாது அப்படி சொன்னார்ல. ஆனால் அதே இயேசு அடிக்கடி அவர் சொன்னதை நீங்கள் பார்க்கணும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பிலிப்பு கேட்குறான், ஏசையா பிதாவை எங்களுக்கு காட்டுங்க ஐயா, அது போதும் ஐயா. ஏசையா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன பிலிப்பு, பிதாவை காட்டணுமா? நான் உன்னோட இருந்தல்ல, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இதை நீங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? என்னை கண்டவன் இயேசுவை கண்டவன். அப்படி சொல்லிட்டு என்னன்றாரு? நான் பிதாவுக்குள்ளும் பிதாவு எனக்குள்ளும் இருக்கிறதை நம்புங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரெவலேஷன், இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ரெவலேஷனை கர்த்தர் இன்றைக்கு தரப்போகிறார். ஏன்னா நீங்க ஆண்டவருடைய நடமாடும் கோயிலாக அந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பார்வையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து விடுவாராக. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிசாசை பற்றி பேசுறேன், ஆனா பிசாசு கான்ஷியஸ் உங்களுக்கு வந்துடக்கூடாது. இந்த பார்வை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஐயோ, இந்த வீட்டில் இந்த பிசாசு இருக்கு, அந்த வீட்டில் அந்த பிசாசு இருக்கு, இங்க முட்டை இருக்கு, அங்க எலுமிச்சம்பழம் இருக்கு, இதெல்லாம் பார்த்து 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 அது மேல கவனமா இருக்கா. டோன்ட் பி டீமன் கான்ஷியஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் விக்டோரியஸ் லைஃப், ஆவியானவருக்குள்ள ஊர்னோன்னா உள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்ற புத்தி வரணும். அது எப்படி வரணும்னு கேட்குறீங்களா? நான் உங்களுக்கு சில டெக்னிக் சொல்லித்தரேன். நல்ல வர்ஷிப் கேசட் போட்டுருங்க, போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே சொல்லுங்க, இப்போ நான் இப்பொழுது ஒரு வாழைக்காய் இப்பொழுது பஜ்ஜி ஆகி கொண்டிருக்கிறேன். தலை முதல் கால் வரை பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். நான்லாம் என்ன பண்ணுவேன்? படுத்துக்கிட்டு கண்ணில் கொஞ்சம் போங்க, கண்ணில் ரைட், வெரி குட். கண்ணில் அப்படியே ஏன்னா அவர் சொல்றார், நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள் உலாவேன். இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே பாடிக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் போகிற இடம்லாம் ஜனங்க ஆன்னு சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். மாம்சத்திலேயே கவனமா இருக்காதீங்க. மாம்சம் இருக்க உன் மாம்சம் இருக்கு. என்ன மாம்சம் இருக்கு? என்ன மாம்சம் மேல இருக்கு. உள்ள இயேசு இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6:6 நம்முடைய பாவம் செய்கிற பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டான். இப்ப இயேசு உள்ளே இருக்கிறார். இயேசுவுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாடி, இன்னைக்கு நாம் பாடி. இந்த தாட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃப்ளஷ் கூட உங்களை டாமினேட் பண்ணாம போயிடும். ஐயோ, இந்த சத்தியத்தை எனக்கு நாளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு இருக்கு. கையை ஒத்தி சொல்லுங்க, என் பாடி அல்ல, என் உடம்பு இல்ல, நான் அவர் பாடி, நான் அவர் உடம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சம் இருக்க, மாம்சமும் பலவீனம் உள்ளது. ஒரு நாள் நான் எப்ப பார்த்தாலும் மாம்சமும் பலவீனம் உள்ளது. நான் ஒரு நாள் ஹோலி ஸ்பிரிட் சொன்னார், ஆவிய உற்சாகம் உள்ளது. அதை சொல்ற எல்லாம் மாம்சம் பலவீனமானதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மாம்சத்தை பார்க்காதீங்க. உலகம் இருக்க பிரதர், இந்த உலகம் இருக்க பிரதர். என்ன உலகம் இருக்கு? உலகத்தை பற்றி எனக்கு என்ன பயம்? உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். இந்த ஒரு பார்வையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கணும். ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், இதை சபைக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவதுதான் உங்கள் பிரதான உத்தியோகம். ஆமென். ஒரு முறை ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, அவுட்டர் மேனை பற்றி மகிமைப்படுறாங்க ஜனங்க, பேசுறாங்க,
இன்னர் மேன் இருக்குது, அது அவுட்டர் மேனை விட பெருசப்பா. அதை சொல்லப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கையில ஒரு அசட்டு துணிச்சல் வரும், ஜெயம் வரும். ஒண்ணு. இரண்டாவது, அடுத்தது மறுரூபமாக வேண்டும், மனசை மாற்ற வேண்டும். இயேசு உள்ள இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உள்ள இருக்கிறாரு. இயேசு உள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. பிதா உள்ள இருக்கிறார். தேவதூதர்கள் இருக்கிறார்கள். தேவதூதர்கள் இருக்கிறார்கள். என்ன பிரச்சனைனா, இயேசு உள்ள வந்து ஆவியில வந்த பிறகும் இந்த மனசு இருக்குல்ல, மைண்ட், எல்லாரும் சொல்லுங்க, மூளை. மூளை. இந்த மனசு தான் பழசே யோசிச்சுட்டு இருக்கும். உள்ள இயேசு இருக்கிறாரு, ஆனா என் பையன் நினைப்பு வருதே. உள்ள இயேசு இருக்கிறாரு தெரியுது, எங்க வீட்டுல எத்தனை ஹார்ட் அட்டாக் தெரியுமா? அந்த மைண்ட் இருக்கு, அது கம்ப்யூட்டர் மாதிரி நமக்கு நடந்த எல்லா ஆபத்துக்கள் வேதனைகள்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இந்த மைண்ட்ல. இப்ப நமக்கு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டியது. மைண்ட், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மைண்ட், மனசு. இப்படி சொல்லுங்க, இங்கதான் மாற்றம் வேண்டும். மாற்றம் வேண்டும். இப்படி சொல்லுங்க, இங்க இல்ல, இங்க இயேசு வந்துட்டாரு, ஜீவ தண்ணீர் உள்ள. அந்த மைண்ட மாத்தணும்.